ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன லாங் வீடியோனா சண்டே மினி பிளாக். வாங்க, நாம் வந்து நம்மளோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மீன் வாங்க போகிறோம். அப்பாவை கூட்டிகிட்டு மீன் வாங்க நம்ம மெயின் ரோடு வந்தாச்சு. ரொம்ப தூரம் போகணும், கொஞ்சம் தூரம் போனால் தான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சந்தைக்கறி ஹோட்டல். சந்தைக்கறி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஒரு 11 மணிக்கு மேலே வந்தால் இங்கே சந்தைக்கறி கிடைக்கும். அப்படியே போனோன்னா இதான் பொன்னேரி. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டன்லாம் வேணால் இங்கே எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வாங்க வந்த ஃபிஷ் ஷாப், மீன் கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் ஏரி இருக்குது, அதிலேருந்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருவாங்க. அப்பா பாருங்கள், நமக்கு தேவையான மீன் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்லேட் சொல்லுவாங்க, அதான் ஏரி வவ்வால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குச்சு. அதை போட்டு வச்சுட்டு இருந்தார். அப்போ நான் அதுக்குள்ளே சரி பெட்ரோல் போடணும் வண்டிக்கு, சரி பெட்ரோல் போட்டு வந்தாலும் கொஞ்சம் தூரம் போனால் பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய் பெட்ரோல் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, ரொம்ப கூட்டமாக இருக்குது, சரி நீ பார்த்துக்கோப்பா நான் போய் பெட்ரோல் போட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் போடவும் நம்ம வந்துவிட்டோம். பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. இப்போ நம்ம உள்ள பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து கார் ஷெட்டெல்லாம் இருக்கும். அதுதாங்க, நம்ம பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிட்டோம். சரி பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அப்புறங்க பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம இப்போ தான் திரும்ப இப்போ கிளம்பிட்டோம். மீன் கடையில் கூட்டமாக இருந்துச்சு. இப்போயாவது கூட்டம் கம்மியாக இருக்கும்னு போய் பார்த்தா கூட்டம் அப்படியே தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீன் இருந்துச்சு, கெண்டை மீன் சொன்னாங்க. பாருங்கள், மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், உசுரோடவே இருக்கும் மீன். கெண்டை மீன் இருந்துச்சு, அது அப்பா எடுத்தார். சொன்ன ஒரு அரை கிலோ வாங்கிக்கலாம்ப்பா, அது ஒரு 1/2 kg வாங்கிக்கலாம்னு சொன்னேன். அதில் ஒரு 4 மீன் எடுத்துக்கிட்டேங்க, 1/2 kg. மொத்தம் நம்ம 1.5 kg வாங்கியிருக்கோம். 1 கிலோ பார்த்திங்கன்னா இந்த பாப்லேட்டு, அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கெண்டை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம மீன் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, க்ளீன் பண்ணுறது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷேப்பில் கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன்னா, அது வந்து குழம்புக்கு கொஞ்சமும் அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. பாருங்கள், கிளம்பியாச்சு. நம்ம ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு போனோம். பாருங்கள், கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை வீட்டில், அதுக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு சொன்ன அப்பாவை. அப்போ நின்றுருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கடையில். நம்ம ஈவினிங் பார்த்திங்கன்னா இங்கே சண்டே எப்போவுமே 20 ரூபாய்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு சொன்ன அப்பாவை. வாங்கிட்டு இருக்கார் பாருங்கள். வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற கறியில் மொத்தமும் வந்து மஞ்சள் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சாதம் காலையிலே போகும்போதே ஊற வச்சுட்டு போய் கிளம்பிட்டு இருந்தேன். அரிசி வந்து ஊறிட்டு இருந்துச்சு, அதனால் சாதம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுட்டு அது வந்து கொஞ்ச நேரம் ஊட்டுன்னு சொல்லிட்டு மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்க இஞ்சி கிடையாது, பூண்டு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், 4 தக்காளி, உப்பு, மெயின் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா கரைக்கணும். நம்ம ரசத்துக்கு வந்து தக்காளி எப்படி கரைப்போமோ அது மாதிரி கரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சு வந்து மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சிக்கலாம், கையிலேயே நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, இப்படி நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணுங்க இது மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி அப்படியே மூடி போட்டு கொண்டு போய் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இதை பாருங்க, வச்சாச்சு. ஏன்னா சாதம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வெந்துருச்சு. அப்பா எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டாரு. அப்புறம் வந்து அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். தேங்காய், கொஞ்சம் சீரகம், சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து அது ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீன் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்ல, அதில் வந்து தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம் ஒரு வாரமாக. ஏன்னா குழம்பு கொதிச்சதும் நம்ம அப்படியே சேர்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் மீனைனா. அவங்க டீப்பாக தான் க்ளீன் பண்ணி தருவாங்க. இருந்தாலும் எனக்கு நல்லா ஒரு 2-3 டைம் வீட்டில் வந்து மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு அலசினா தான் கரெக்டாக இருக்கும். இதில் பாதி வந்து குழம்புக்கு, பாதி வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வச்சல அந்த தண்ணி அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு, கலக்கி வச்சுது. இப்போ அது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சோம்பு, சீரகம் சேர்த்துட்டு அதை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு.
பாருங்க இதை அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருந்துச்சு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இன்னொரு 1/2 hour நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அது கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் மீன் மசாலா வந்து பேக்கெட் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன், சக்தி மசாலா. அதில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்ல, அதனால் நான் உப்பு சேர்க்கல. வெறும் தயிரும் அந்த இதுவும் மட்டும் தான் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த மசாலா சக்தி மசாலா மீன் வறுவல் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறப்போ எண்ணெய் சேர்த்துணும். நீங்கள் தண்ணி சேர்த்துனீங்கன்னா அது பிரியும் மசாலா. நீங்கள் எண்ணெய் சேர்த்துறப்போ பார்த்திங்கன்னா அது பிரியாமல் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துணுன்ட்டு இல்லை, கொஞ்சமாக சேர்த்திக்கினா போதும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மீனில் படுற அளவுக்கு வர்ற அளவு வரையும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மீன் ஃப்ரையும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்ன லன்ச் மெனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்தா தாங்க அது நான் கரெக்டாக வரும், இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த வவ்வால் மீன் வாங்கினா ஏரி வவ்வால், அதை ஃபஸ்ட்டு நான் வந்து அதில் டிப் பண்ணி எடுத்து ஒரு இதில் வச்சிடுறேன். அது மொத்தம் அதில் போட்டதுக்கப்புறம் தான் நான் எடுத்து வச்சேன். நீங்கள் அப்படியே போட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா, 2 பக்கமும் படணுங்க, அந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 1 hour ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்க, மீன் செம்மையாக இருக்குங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே ஏறும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டிங்கன்னா அதை பார்த்து கிளறி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் அதுலேருந்து. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா சேரும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த கெண்டை வாங்கிச்சில்ல, அதையும் கொஞ்சம் மசாலா தடவிக்கலாம். அதனால தான் இதை நான் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து ஒரு 5 minutes பாருங்கள், ஒரு 5 minutes அதுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் எடுக்கிறேன்னா இது மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெயிலில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு நல்ல அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நாங்கள் வெயிலில் வைக்க மாட்டேங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் மேக்னெட் ஆகும், நல்லா ஊறணும், அப்போ தான் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து சூப்பராக போச்சுங்க டே. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன், அவ்வளோதாங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்குது. இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பொறிச்சு பார்த்ததுக்கப்புறம் சல்லுன்னு காலி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷத்தில், ஒரு 5 minutesல பார்த்திங்கன்னா மொத்தமும் காலி ஆகிடுச்சு மீன் இல்லாமல். ஏன்னா இப்போ செய்யும் போது தாங்க நிறைய தெரியும். செஞ்சு அடித்து வச்சு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல்லாக காலியாயிடும். பாருங்கள், நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற ஏரி கெண்டை இருக்குல்ல, கெண்டை மீன் இருக்குல்ல, அதோட வால் பகுதி மட்டும் தான் எடுத்திருக்கேன். தலையை வந்து நான் குழம்புல சேர்த்துட்டேன். வால் பகுதி இருக்குல்ல, இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் மாதிரி இப்படி சும்மா கோடு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து மசாலா நல்லா ஊறும், அதுக்காக தான். பாருங்கள் சல்லுன்னு உளுந்துருச்சு. சரி ஓகே, அதை அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு நான் திருப்பி போட்டு விட்டுட்டேன். இருக்கிற மொத்தம் நான் அது 4 மீன் வாங்கிச்சில, அது 4மே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். 4மே அது மாதிரி கோடு போட்டுக்கலாம், கீறிக்கலாம். நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில். அப்போ தான் இதுக்குள்ளே மசாலாலாம் நல்லா போகும். ஆனால் இது ரொம்ப வழுக்குதுங்க, அந்த மீன் சல்லுன்னு வழுக்குது. கோடு போடவே கஷ்டமாக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு வழுக்குது. நான் இது யோசிக்கல, ஃபஸ்ட்டே யோசிச்சுருந்தா வச்சுக்கோங்க, கடையிலே வந்து இப்படி ஒரு கீர் போட்டாங்கன்னா போட்டு தந்துருப்பாங்க. அப்போ நான் யோசிக்கல. அப்புறம் வீட்டில் வந்து தான் சரி நம்ம கொஞ்சம் இருக்குல்ல, இதை தலையை மட்டும் குழம்பு வச்சுட்டு வறுத்தா எல்லா வீட்டில் சீக்கிரமாக காலி பண்ணிடுவாங்க, சாப்பிடுவாங்க. குழம்புனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தேன். அதனால் சரி நாமளே பீஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டேங்க. நீங்கள்லாம் கெண்டை மீன் சமைச்சிருக்கீங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.
அப்புறம் உங்கள் ஊர்லலாம் மழை வருதா? எங்கள் ஊரில் மழையே வர்றதில்ல. இருக்கிற மழை இல்லாமல் பூரா செடிலாம் வாடி வதங்கி போயிடுச்சு. இதை நல்லா டிப் பண்ணிடுங்க. இது மாதிரி டிப் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். நல்லா அப்படியே மேக்னெட் ஆகும், மசாலா நல்லா ஊறும், செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் அப்படியே ஊறி வச்சிடும். அவ்வளோதான், இன்னும் இல்லை மீன் போடுறதுக்கு. அதனால் நான் அப்படியே வச்சிட்றேன் இதை. அப்போ தான் வந்து நல்லா ஊறும். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து மீன் குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக இதுக்குள்ளே இறக்கி விட்டுறலாம். இறக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்கணும். சரி வாங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இதை நல்லா நல்லா கிளறி விட்டுறணும். தண்ணி அந்த மீன் வந்து அந்த ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு பண்ணணுங்க. அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு, இப்போ நம்ம செஞ்ச மேக்னெட் பண்ணி வச்சுங்கள்ல மீன், அதை எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வச்சிடலாம். நம்ம வச்ச உடனே வெயில் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெயில் வந்துச்சு. சரி, இது இப்படியே ஒரு ஓரமாக நல்லா வெயிலில் காஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பபுள்ஸாக வந்துருக்கு பாருங்கள். மீனில் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், அது ஆஃப் அன் ஹவர் வாரம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நான் மீன் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பொரிக்கலான்னு நினச்சேன், ஆனால் பொரிக்கல. தவாவில் ஃப்ரை பண்ணி ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சிடலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம தவாவில் போட்டால் நல்லாயிருக்கும், நம்ம எண்ணெயும் வந்து வேஸ்ட் ஆகாது நமக்குன்னு சொல்லிட்டு நான் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது மாதிரி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ஏரி வவ்வால் மீன் இருக்குல்ல, அதை தான் வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதான், இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகும்போது திருப்பி திருப்பி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். நல்லா வேகணும். அப்படி அப்புறமா அந்த 1 சைடாக வேகிறதுக்காக திருப்பி விட்டுக்கணுங்க. அவ்வளோதான், இது வெந்துருச்சு. இது ஒரு வாரமாக வச்சுட்டு அடுத்து அந்த கெண்டை மீன் இருக்குல்ல, கெண்டை மீன் ஃப்ரை பண்ணிடலாம். அதே மாதிரி தாங்க எடுத்து இதுக்குள்ளே மேலே தோசை சட்டி மேலே போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்தால் சுவையான ஏரி கெண்டை மீனும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சுட முதல்ல ராமுக்கு போட்டு போய் வச்சுட்டேன். ராமோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்க பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து நாம் வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ராமுக்கு தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க. சுட ஒரு பிளேட்டில் சாதம் போட்டுட்டு சூடான மீன் குழம்பு, சூப்பரான செம்ம டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை. அவ்வளோதாங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த மினி பிளாகில் லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.